ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து தான் கேட்டுருக்கோம். பிரதி வாரமும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 34வது வாரமாக. போன வாரம் தொடர முடியல. போன வாரத்திற்கு முந்தின வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 34வது வாரமாக இந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்பவர் வெங்கட்ராமன் சுபமீனாட்சி, சென்னையில். அவர் தான் நமக்கு இப்போ சொல்ல போறார். வெங்கட்ராமன் அவர் பேரு. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 33 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவர். 1987 முதல் குருநாதர் அவரோட அனுக்கிரகத்தினால என் வாழ்க்கையில் தோன்றிய மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல நீங்கி இருக்குன்னு சொல்றார். அவைகள்ல சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். கணக்கில் அடங்காம இருக்கும் போல இருக்கு அவருடைய அனுபவங்கள். அதனால தான் சிலவற்றை மட்டும் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றார், 1987 மார்ச் மாதம் அவருக்கு பதவி உயர்வு ஏற்பட்டு மதுரையில் தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கார். பீகார் மாநிலத்துக்கு பாட்னா அருகில் அவருக்கு மாற்றம் கிடைக்கிறது. 1987 வருஷத்துல பீகார்ல வாழறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவும் சிரமப்படுறார் அவர் அங்க. ஆனா வேற வழி இல்லாம குழந்தைகளையும் மனைவியையும் அழைச்சு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிறது. அதனால அவர் வீடெல்லாம் பார்த்துடுறார். வீடு பார்த்து குடும்பத்தையும் கூட்டிட்டு போறதுக்காக மதுரைக்கு வரார். அந்த சமயத்துல ஆச்சாரியால் மதுரைக்கு வந்திருக்கா. அவர் குடும்பத்தோட போய் தரிசனம் பண்றார். கருணாமூர்த்தி ஆகிய ஆச்சாரியால்கிட்ட அவர் பிரச்சனையெல்லாம் சொல்றார். ஆச்சாரியாலும் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறா. நல்லபடியா உங்க பிரச்சனையெல்லாம் தீண்டுடும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால தரிசனம் பண்ணின அடுத்த நாளைக்கு அவர் குடும்பத்தோட கிளம்பி பீகாருக்கு வந்துடுறார். பீகாருக்கு வரார். என்ன அதிசயம் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனேயே அவர் நண்பர் அவரை சந்திக்கிறார். சந்திச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுத்து அப்படின்னு சொல்றார். அதை கேட்டதும் இவாளுக்கெல்லாம் வந்த சந்தோஷம் இருக்கே. ஏன்னா பாம்பே நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கொஞ்சம் பக்கம். வாழ்வதற்கும் குழந்தைகளோட படிப்பிற்கும் ரொம்பவும் வசதியான ஊர் எல்லாருக்குமே தெரியும். ஆச்சாரியாலின் ஸ்ரீ குருநாதரின் கருணையினால கை மேல பலன் கிடைச்சொடுத்து அவருக்கு. குடும்பத்தோட அவர் பாம்பேக்கு வந்துடுறார். சாதாரணமா 3 வருஷம் இல்லைன்னா 5 வருஷம் வரைக்கும் ஒரு வாட்டி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுத்துன்னா அப்புறம் மாற்ற மாட்டா. 3 வருஷம் ஆகும், இல்லை 5 வருஷம் ஆகும். ஆனா என்ன அதிசயம் மறுபடியும் அவருக்கு வாழ்வில் அப்படின்னா, குருவின் அருளால் அடுத்த வருஷமே பாம்பேலிருந்து அவரை சேலத்துக்கு மாத்திட்டார். அப்புறம் சேலத்திலிருந்து 10 வருஷம் அவரை எங்கேயுமே மாத்தல. அவரும் அவர் மனைவி மற்றும் அவருக்கு 2 பெண் குழந்தைகள்
அந்த 10 வருஷமும் தவறாம இந்தியாவிலேயே சேலம் நகரில் மட்டுமே மாதா மாதம் நடைபெறும் ஸ்ரீ மிருகசீரிஷ தின விழாவில் கலந்து கொள்ளும் பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. இது என் மேல் ஸ்ரீ மகா சன்னிதானம் பொழிந்த கருணை மழையன்றி வேறொன்றுமே இல்லைன்னு சொல்றார் அவர். அதுக்கப்புறமா அவர் 1989 இது நடந்தது 87, 89ஆம் வருடம் சிங்கேரிக்கு வரார். சிங்கேரிக்கு வந்துட்டு அவர் ஆச்சாரியாள்கிட்ட தனக்கு ஒரு புத்திரன் பிறக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் கேட்டுக்கிறார். ஆச்சாரியாலும் சிரிச்சுண்டே, அடுத்த முறை நீங்க தரிசனம் பண்ண வரும்போது உங்க மகனோட வருவேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். கேட்கும் போதே சிலிர்த்து போயிடுத்து. குருவின் கருணையால் ஊரிலிருந்து வந்தவுடன் என் மனைவி கருவுற்று எனக்கு மகன் பிறக்கிறான். பத்ரி என்கின்ற சுப்பிரமணியம் 11 வருஷங்களுக்கு பிறகு பிறக்கிறான். வெகு நாட்களுக்கு பின் எனக்கு மகன் பிறந்தது குருவின் அருளால் அப்படிங்கிறத தவிர்த்து வேற அதுக்கு கருத்து வேறுபாடே அதில் இல்லவே இல்லை. இப்படி எத்தனை அதிசயம் பாருங்க வரிசையா. அவர் சொல்றார், காணாமற் போய் மீண்ட சொத்து பத்திரங்களை பற்றி சொல்றார். அவருடைய தாயார் பெயர்ல மதுரைக்கு பக்கத்துல 1960ஆம் வருஷத்துல ஒரு வீட்டு மனைய அவருடைய அப்பா வாங்கியிருக்கார். அவருடைய பெற்றோர்கள் காலமான பிறகு அந்த வீட்டு மனை பத்திரம் காணாமலே போயிடுத்து. இவருக்கும் அந்த மனை இருக்கும் இடம் சரியாக ஞாபகம் வரல. அதனுடைய பட்டா, சர்வே நம்பர் இதெல்லாம் எதுவுமே அவருக்கு சரியா தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. வேற யாரு நமக்கு சரணாகதி? குருநாதர் ஒருத்தர் தான் நமக்கு சரணாகதி. ஸ்ரீ குரு பாக்கிமாம் அப்படின்னு நான் அவரைத்தான் சரணடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றார். குருநாதருக்கு காணிக்க எடுத்துச்சுட்டு வீட்டை தலைகீழா தேடி பார்க்கிறார். அப்போ அவருடைய அம்மா ஒரு சிறு குறிப்பை எழுதி வச்சிருக்கா. அந்த தகவல்களை உபயோகிச்சு முறைப்படி பட்டா எடுத்து அந்த நிலத்தையும் சுவாதீனம் பண்ணிக்கிறார் இவர். இதே போல அவருடைய பூர்வீக கிராமத்துல இருந்த வீட்டு மனை அவருக்கு பாத்தியதை ஆவதற்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த வீட்டு மனையும் ஸ்ரீ குருவின் அருளால அவருக்கு கிடைச்சது. அவருக்கு அது அதிர்ஷ்டம்னு சொல்றார். குருவின் அருளால் எனக்கு அது கிடைச்சது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு அப்படின்னு சொல்றார். அவரே சொல்றார், எத்தனை அனுபவங்கள் பாருங்கோ. அதனால்தான் அவர் சொல்லிருக்கார், சிலது மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன் இருக்கார். அப்ப இவருக்கு வாழ்நாள் முழுக்க இவருக்கு அனுபவம் தான் கொடுத்திருக்கார் ஆச்சாரியால் இல்லையா. 1998ஆம் வருஷம் இது. திருவனந்தபுரத்தில் இருக்கார். அவர் அலுவலக விஷயமாக சென்னைக்கு வந்திருக்கார். திரும்பி வரும்போது சேலத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் 35,000 மதிப்புள்ள 4 NSE பாண்ட் கையில் எடுத்துட்டு போயிருக்கார். சென்னையில் டவுன் பஸ்ஸில் செல்லும்போது அவருடைய கைப்பையை கிழிச்சு பணம், இந்த சேமிப்பு பத்திரம் எல்லாத்தையும் யாரோ எடுத்துட்டு போயிட்டா. அவருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. ரொம்ப இப்படி அத்தனையும் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் அன்றைய மதிப்பு இல்லையாது. அவருடைய 5 வருட சேமிப்பு எல்லாம் இப்படி பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு அழறார், கதறி அழறார். வேதனை தாங்கல அவருக்கு. ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு குருநாதரை சரணமடைஞ்சு சட்டப்படி போலீஸ்ல புகார் கொடுக்கிறார். சேமிப்பு பத்திரங்களோட நகல் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினம் அப்படின்னு சேலம் போஸ்ட் ஆஃபீஸில் தெரிவிக்கிறான். ரொம்பவும் கவலையாக இருக்கு அவருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வாரம் ஓடி போயிடுறது. அவர் திருவனந்தபுரத்திலிருந்து திரும்பி, அதாவது திருவனந்தபுரத்திற்கே திரும்ப கிளம்பிட்டார் அவர். ஏன்னா வேலை பார்க்கணும் இல்லையா, வங்கியில் வேலை பார்த்துட்டு இருக்கார், வேலை பார்க்கணும் இல்லையா, அதனால அங்கே கிளம்பிட்டு இருக்கார். அங்கே அவர் கிளம்பியாச்சு. கிளம்பி வந்ததும் அவருக்கு சேலம் ஆஃபீஸ்லேருந்து, பேங்க்லேருந்து அவருக்கு ஃபோன் வருது. அவர்கிட்டேருந்து திருடு போன சேமிப்பு பத்திரங்கள்
ரிஜிஸ்டர் தபால் மூலமா அவரோட பேருக்கே சேலம் கிளைக்கு வந்திருக்கு அப்படின்னு அவ தெரிவிக்கிறான். அவருக்கு என்ன எப்படி ஒரு அதிர்ச்சியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதிர்ச்சினா என்ன மாதிரி ஒரு அதிர்ச்சி? அது இன்ப அதிர்ச்சி இல்லையா? அப்புறமா விசாரிச்சதுல அதை திருடையவா பெரம்பூர் தபால் பெட்டியில அந்த சேமிப்பு பத்திரங்களை போட்டிருக்கா. அதை பரிசீலித்த பெரம்பூர் போஸ்ட் மாஸ்டர் இவரோட பெயர், சேலம் கிளை விலாசம் முதலியன அந்த பத்திரங்கள்ல இருந்ததுனால அதை சேலம் கிளைக்கு அனுப்பியதாக தெரிவிச்சிருக்கா. குருவின் அளப்பரிய கருணையினால இழந்த பணம் 70,000 ரொம்பவும் சுலபமாக அவருக்கு கிடைச்சுடுத்து. எப்போது? 1997 கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. சிஷ்யாலாம் சமப்படுவத ஸ்ரீகுரு பார்த்துட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி தான் ஒரு சான்று அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் அவர் சொல்றார். என்னோட 2வது பொண்ணு மாதங்கியோட திருமண விஷயமா பல சிக்கல்கள் எல்லாம் நான் எதிர்கொண்டேன். ஆனா ஆச்சாரியாலின் திருவருளால் என்னுடைய 2வது மகளோட திருமணம் திருப்பதியில ரொம்பவும் விமரிசையா நல்லபடியா நடந்தது அப்படின்னு சொல்றார். இது போல எங்களோட வாழ்க்கையில ஆச்சாரியார் பல அற்புதங்களை நடத்தி இருக்கா. அவற்றில் சிலவற்றை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு கிடைத்த பெரும் சொத்து எங்களுடைய குருநாதர். எங்கள் குடும்பம் என்றென்றும் குருநாதருக்கு அடிமை. எங்களுக்கு எப்போதும் ஒரு துணையாக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு குருநாதரை பிரார்த்திச்சுக்கிறோம்னு சொல்றா. நாமளும் அப்படியே பிரார்த்திச்சுப்போம். இன்னைக்கு கேட்ட பாகவத சப்தாகத்துல ஒரு அத்தியாயம் கொஞ்சம் மனசுக்கு நெருடலா இருந்தது. அதுக்கு மன ஆறுதல் எனக்கு இவருக்கு புத்திரன் ஆச்சாரியால் கொடுத்ததை கேட்டதும் மனசு நிறைஞ்செடுத்து. வேற என்ன சொல்றது? நம்மெல்லாம் மனுஷாதான். ஏதான ஒண்ணு கேட்கும் போது மனசு பதட்டமாயிடுறது. ஆனா உடனே அந்த ஆறுதல் படுத்துறதுக்கு ஆச்சாரியாலே நமக்கு ஏதாவது கொடுத்துடுறா. இது சத்தியம். இது எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம தான் இதை சொல்லியிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு சவுண்டு கம்மியா இருந்திருக்கும். தயவு செஞ்சு பொறுத்துண்டு கேளுக்கும். ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம், ஸ்ரீ சத்குரு சரணம் சரணம் சரணம்.